ஒரு அதிகாரத்துல அவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க ராஜபாளையத்துல ஒரு சமீபத்துல ஒரு டாக்டரை பத்தி ஒரு செய்தி நீங்க கூட யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. டாக்டர் ராஜேஷ் பேருங்க. அவருக்கு பேர் என்னன்னு தெரியுமா? மக்கள் நல மருத்துவர். அவர் எவ்வளவு பீஸ் வாங்கினார் தெரியுமா? 10 ரூபாய் 20 ரூபாய் தான். 10 ரூபாய் 20 ரூபாய் தான் வாங்கி மக்கள் கிராமத்துல இருந்து தேடி தேடி வருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற காசை வாங்கிட்டு மருத்துவம் பண்ணுவாரு. மாத்திரை வாங்க காசு இல்லைன்னா அவர்கிட்ட இருக்க மாத்திரையே கொடுப்பார். எல்லா மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு கிளம்பும் போது கேட்பார், பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கியா? இல்லையான்னு சொன்ன காசு கையில இருந்து கொடுப்பார். சில நேரம் வர முடியாதவங்களுக்கு வீடு தேடி போய் வைத்தியம் பார்ப்பார். சமீபத்துல எல்லாருடைய நோயையும் பார்த்தவர் தன் உடலை கவனிக்காம விட்டுட்டார். அதனால திடீர்னு அவர் காலமாயிட்டார். அவர் இறந்த உடனே ராஜபாளையமே திரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திச்சு. ராஜபாளையமே திரண்டு வந்துச்சுங்க. அவர் உடலை எடுக்கிற நேரம் எங்கிருந்தோ தூரத்து கிராமத்துல இருந்து ஒரு வயதான பாட்டி ஓடி வந்துச்சு. அழுதுகிட்டே ஒப்பாரி வச்சுட்டு ஓடி வந்து எல்லா பெட்டியெல்லாம் மூடிட்டாங்க. ஓடி வந்து அவர் பெட்டியில விழுந்து அழுது உடனே திறந்து காமிச்சோன்னு அவர் சொன்னார், எப்பா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து மருத்துவம் வந்து எல்லாம் செஞ்சு நான் எனக்கு உசுரோட இருக்கிறேன்னா அது நீதானையா, நான் உசுரோட இருக்கும்போது நீ போயிட்டியே அப்படின்னு அழுது அழுகை